வணக்கம் சார். வணக்கம். அதாவது கேரளாவில் தற்போது பிரெயின் ஈட்டிங் அமீபா, அதாவது மூளையை தின்னும் அமீபா அப்படிங்கிற ஒரு வியாதி பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் 3 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சையில் சில பேர் இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியாவும் இல்லாமல் வைரஸும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமீபா கிருமி, அதாவது ஒரு செல் கிருமின்னு சொல்லுவோம். அது அமைப்பு எப்படின்னா, ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்கும், அப்புறம் அதனுடைய முனையில் நம்ம முடி அளவு மாதிரி ஒரு ஃப்ளஜல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு துடுப்பு இருக்கும். இதுதான் அதனுடைய அமைப்பு. அது யூகேரியோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அமீபாவுடைய பேர் நீக்லேரியா ஃபவுலரி அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர். இந்த அமீபா பேர். இது எங்கே வாழுது அப்படின்னா, சாதாரண குளங்கள், குட்டைகள், அப்புறம் ஏரி, ஈவன் ஆறு, இந்த மாதிரி இடத்துலலாம் வரும். அப்புறம் பராமரிக்கப்படாத ஸ்விம்மிங் பூல், நீச்சல் குளத்துலையும் இது வாழுது. இது ரொம்ப முக்கியம். அப்போது நல்ல தண்ணீர் தான் இருக்கும். சில தண்ணிகள் கலக்கமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டாமினேட்டட் வாட்டர்னு சொல்கிறோம்ல, அதில் கூட இந்த இது வளரும். இது குறிப்பாக இந்த கிருமி வெப்ப காலத்தில் அதிகமாக வளருது. உப்பு தண்ணியில் வளராது, ரொம்ப முக்கியம். கடலில் இருக்குமானா கடலில் இருக்காது, உப்பு தண்ணியில் இருக்காது. வெப்ப காலத்தில் அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் வெப்ப காலத்தில் இந்த குழந்தைங்கள்லாம் போய் குளத்துலையோ குட்டைகளையோ விளையாடும் பொழுது இந்த கிருமியினுடைய தாக்கம் வந்துடும். இதுதான் அடிப்படையான அமைப்பு. இது எப்படி போகுது அப்படின்னா, இது வரை அந்த குளத்துலையோ குட்டைகள்லையோ இது இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்க, நம்ம குளிக்க போகிறோம். குளிக்க போகும்பொழுது அந்த கிருமி அந்த அமீபாங்கிறது மூக்கில் நுழைஞ்சு, மூக்கில் இருக்கக்கூடிய வெளிப்பகுதியில் ஒரு மென்மையான ஒரு லேயர் இருக்குது, ஒரு கவரிங், அதை தொலைச்சிட்டு உள்ளே போய் கிரிபிரிபாம் பிளேட் அப்படிங்கிற ஒரு எலும்பு இருக்குது, அதையும் உடைச்சிக்கிட்டு உள்ளே போய் மூக்கில் இருக்கக்கூடிய ஒரு கபால நரம்பு, அது பேர் ஆல்ஃபாக்டரி நர்வ்னு சொல்கிறோம், அந்த நரம்புல வழியாக நேராக மூளைக்கு போயிடுது. அப்போ கரெக்டாக மூளை கிட்ட தான் இருக்குது, மூக்குக்கு பக்கத்தில் தான் மூளை, ஸ்ட்ரெயிட்டாக மேலே மூளைக்கு போகிறதுனால மூளையை போய் தாக்கி கிட்டத்தட்ட 1 நாள்லேருந்து 2 வாரத்துக்குள்ளேயே மூளையை சாப்பிட்ரும். இதுதான் அதனுடைய ரொம்ப கேரக்டராக இருக்குது. இது எவ்வளோ நாள் எடுத்துக்குது? இந்த கிருமி உள்ளே போய் இந்த மூளையை சாப்பிட்டு இந்த பிரச்சனை வர்றது எவ்வளோ நாள் எடுத்துக்குதுன்னா, 1 நாள்லேருந்து 2 வாரம் தான் எடுத்துக்குது. 3ஆவது வாரத்துலேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். அது எப்படி ஆகும், என்ன ஆகும், உடம்புக்கு உயிருக்கு ஆபத்து வருமானு ரிசல்ட்டு கிளியர் தெரிஞ்சிடும். அப்போ 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஒரு நிலைமையை இது என்ன பண்ணுது, முடிவு கட்டிடுது இந்த கிருமி. இப்போ இந்த கிருமி உள்ளே போன உடனே என்னென்ன அறிகுறிகள் வருது அப்படின்னா, 1 தலைவலி, ஜுரம், வாந்தி, மயக்கம், கிறுகிறுப்பு, தலை சுத்தல், அப்புறம் வலிப்பு நோய், கண்ணு 2 தெரிகிறது, நெக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், நெக்கை மடக்க முடியாதது, கன்ஃபியூஷன், டிஸ்ஓரியன்டேஷன், சுயநினைவு இல்லாமல் போகிறது, கோமாவில் போய் இறந்துருவாங்க. ஸோ இவ்வளவு விதமான பிரச்சனை. இது மட்டும் இல்லாமல் வயிறு சம்பந்தமான பிரச்சனை கூடலாம், வாந்தி, பேதி, மயக்கம், வயிற்று வலி, வயிறு வீக்கம், இது மாதிரி அறிகுறிகள் கூட இது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த கிருமி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை நம்ம பிரெயினில் இருக்க ஒரு திரவம் மாதிரி விடும், சிஎஸ்எஃப், அதை எடுத்து அனலைஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, இவங்களுக்கு ஜுரம் 2 நாளில் வரும், 3 நாளில் வரும். நம்ம இருக்கிறவங்க ஜுரம், தலைவலி, மயக்கம், வாந்தி அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாள் வீட்டிலே இருந்துருவாங்க. மருந்து கடையில் மாத்திரை வாங்கி போட்டு இருந்துருவாங்க. அதுக்குள்ளே என்ன ஆகும், இது மூளையை போய் தாக்கி மூளையில் இருக்கிற அந்த பிரெயினெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். 1 வாரத்துக்குள்ளேயே டாக்டர்கிட்ட வரக்குள்ளேயே வியாதி முத்தி போயிடும். அதனால தான் என்ன சொல்கிறோம், இந்த வியாதி வந்தவங்க 98% இறந்து போய்விடுவார்கள். ஏன்னா அவங்க ஆஸ்பத்திரி வர்றதுக்குள்ளேயே லேட் ஆகிடும். சரி, மீதி 2% இருக்கிறாங்கல்ல, அந்த மீதி 2%த்தில் மூளை பாதிப்பாகி அவங்க ஒரு கோமாவில் கிடப்பாங்க. பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே செத்த பொணம்பால் இருப்பாங்க. அவங்க திருப்பி அவங்களுக்கு சுயநினைவு வர்றதோ, பேசுகிறதோ, சாப்பிட்றதோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ மொத்தத்தில் பார்த்தா இந்த வியாதி வந்துருச்சுன்னா 100க்கு 100 அது அழிவு தான், மரணம் தான் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு மருத்துவ சிகிச்சைன்னு ஏதாவது இருக்கா சார்? இருக்குது. ஏன்னா இந்த அமீபாவை கொல்றதுக்கு நிறையா மருந்துகள் இருக்குது. அது நீங்களோட பார்த்துருப்பீங்க. அங்கே அந்த கொரோனா பீரியட்லாம் கருப்பு பூஞ்சைன்னு வந்துச்சு, ஒரு ஃபங்கஸ். அதுக்கு போசோகோனசோல் அப்படிங்கிற மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க.
அதே மாதிரி இதுக்கு போசோகோனசோல் இல்லை ஃப்ளூகோனசோல் அந்த மாதிரியான மருந்துகள் இருக்குது. ரெண்டாவது ஸ்டீராய்ட் போன்ற மருந்துகள் இருக்குது. உயிர்காக்கும் மருந்துகள் கூட கொடுத்து இதை குணப்படுத்த முடியும். ஆனால் மருந்து கொடுக்குற போதே என்ன ஆயிரும், மூளையை அது ரொம்ப அதிக அளவு பாதிச்சிடும். அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இதை பொறுத்த வரைக்கும் எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னா, வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் அடிப்படையான முக்கியம். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய குறிப்பாக இளைஞர்கள், சின்ன குழந்தைங்க, அவங்க இந்த குளத்துலையோ குட்டையிலையோ இந்த ஏரிகள்லையோ போய் குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது அது சுத்தமானதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அப்படியே குளிச்சா கூட நம்ம மூச்சை உள்ளே வாங்குறதோ தண்ணி மூக்குக்குள்ளே போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே என்ன பண்ணக்கூடாது. ஸ்விம்மிங் பூலில் குளித்தா கூட அந்த ஸ்விம்மிங் பூலில் குளோரின் ஏதாவது போட்டிருக்கிறாங்களா, சுத்தமாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலா, அந்த தண்ணியை அடிக்கடி மாற்றுறாங்களா, வேறு ஏதாவது பாசை அழுக்குகள் இல்லை இல்லாத நீர் வச்சிருக்கிற ஸ்விம்மிங் பூலா அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஊர்ஜிதம் பண்ணணும், செக் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவாய்ட் பண்ண முடியும். அதனாலே நாங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த புக்கில் என்ன போட்டிருக்கோன்னா, குளிக்கும்போது மூக்கில் வந்து கிளிப்பு போட்டு குளிக்க சொல்கிறாங்க. அப்போ சின்ன கிளிப்பை மூக்கில் போட்டு அமுக்கி விட்டு உள்ளுக்குள்ளே போகும்போது குளிக்கும்போது தண்ணி உள்ளே போகாது. அப்போ அது மாதிரிலாம் பண்ண முடியாது. நம்ம குளிக்கும்போது குழந்தைகளை பசங்கிட்ட எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அது தான் ட்ரீட்மெண்ட்டு. தண்ணி உள்ளே போகக்கூடாது மூக்குக்குள்ளே. ஆக நம்ம குழந்தைகளுக்கும் மற்ற இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் என்ன பண்ணாது, இந்த மாதிரி குளம் குட்டை ஏரி இதில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும். சுத்தம் இல்லாத கலங்கின தண்ணீரில் போய் குளிக்கக்கூடாது. சுத்தமான நீச்சல் குளத்தில் தான் குளிக்கணும். இப்படித்தான் நம்ம சொல்லணும். அதனால தான் பாருங்கள், நம்ம கேரளாவில் வந்து இந்த கேஸ் அதிகமாக இருக்கிறது காரணம், அங்கே வந்து குளங்கள் குட்டைகள் ஏரிகள்லாம் நிறைய இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரெகுலராக போய் குளிப்பாங்க. காலையில் குளிச்சுட்டு காலையில் வருவாங்க. இது ஒரு பழக்கமாக இருக்குது. ஆனால் தமிழகத்தில் அப்படி கிடையாது. தமிழகத்தில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து கிணறுகள், ஏரி குளம் குட்டையெல்லாம் கிடையாது. கிணத்துல குளிப்பாங்க. கிராமங்களில் கிணத்துல குளிச்சுட்டு வருவாங்க. அது கொஞ்சம் சேஃபு, கிணறுங்கிறது சேஃபு. ஸோ அதனால தான் இந்த கேஸுங்க வந்து கேரளாவில் அதிகமாக பரவி இருக்கு. ஓகே, இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பள்ளிகள்லேயும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது ஒரு கிளாஸஸாகவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இப்போ இந்த கேரளாவில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி வருது அப்படின்னா தமிழக சுகாதாரத்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் குழந்தைகளை முன்னிட்டு உடனடியாக எடுக்கணும் சார்? கண்டிப்பாக இல்லை. எங்கெங்கெல்லாம் ஒரு குளங்கள் குட்டைகள் ஏரிகள் இருக்கோ அங்கங்கெல்லாம் இந்த அமீபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அமீபா வந்து உலகம் தோன்றும் போதே இருக்குதுங்க. நீங்கள் இந்த உலகம் மனித இனம் தோன்றாததுக்கு முன்பாகவே அறிவியல் என்ன சொல்லுன்னா, ஓர் உயிரி இனம்தான் தோன்றியதுங்கிறாங்க. அதுதான் அமீபான்னு சொல்கிறாங்க. அப்போ அமீபா ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்குது. நம்ம நாட்டில் கூட இந்த மாதிரியான வியாதிகள் முன்கூடவே இருக்கலாங்க. கிராமங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு காய்ச்சல் வருங்க. ஏங்க பையனுக்கு காய்ச்சல் இருந்துச்சுங்க, தலைவலி வந்துச்சுங்க, கொஞ்சம் விழிப்பு நோய் வந்துங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. காய்ச்சல் வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரும் அதெல்லாம் செக் பண்ணுறதில்ல. ஆனால் ஃபாரின் கண்ட்ரியில் இந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்கன்னா இமீடியட்டாக அவங்க வந்து ஆட்டாப்சி பண்ணி பார்ப்பாங்க. குழந்தை ஏன் இருந்தது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உடற்கூறு பரிசோதனை செய்வாங்க. எங்கே, மேலை நாடுகள் எல்லாம் அப்படி பண்ணித்தான் நம்ம உடம்பையே கொடுப்பாங்க. இங்கே உடற்கூறு பரிசோதனை செஞ்சால் அது ஒரு பாவம் மாதிரியும், அது ஒரு கஷ்டம் மாதிரியும், அது ஒரு இழுக்கு மாதிரியும் இங்கே நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான போக்கு இங்கே இருக்குது. அதனால் உடற்கூறு ஆராயம். அதனால தான் நிறைய வியாதிகள் கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. எதனால் இறந்தாங்கன்னு தெரியறதில்ல. ஸோ அதனால் இந்த வியாதிகள் இந்த பிரச்சனைகள்லாம் முன்கூட்டியே இருந்திருக்கும், நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வலைதளங்கள் இணையதளங்கள் இங்கே போன்றிருக்கக்கூடிய யூடியூப் மீடியாக்கெல்லாம் வரும்போது அவேர்னஸ் அதிகமாக கிரியேட் ஆகும் பொழுது நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். அப்போது இது எப்படி தடுக்கிறது, அரசு எப்படி தடுக்கிறது? இந்த மாதிரி நீச்சல் குளத்தில், இந்த மாதிரி ஸ்கூலில் கூட இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னா, முதல்ல சுத்தமான அது நீச்சல் குளமாக பார்க்கணும். அது வந்து வரைமுறைக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு அது நடத்தப்படணும். அதை பராமரிக்கணும் அந்த நீச்சல் குளங்களை. அப்போ தண்ணிகளை மாற்றிட்டே இருக்கணும். தண்ணிகள் அளவு இருந்தால் குளோரின் போடணும். குளோரினுடைய அளவு வந்து 2 ppm மேலே இருக்கணும். அப்போ தான் இந்த கிருமி செத்து போயிடும். அது ரொம்ப முக்கியம். அது வெப்ப காலத்தில் இந்த சம்மர் சீசனில் இருக்கணும். ரெண்டாவது வந்து அந்த குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளுக்கு வந்து அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். ஸ்விம்மிங் பூலில் எப்படி குதிக்கணும், எப்படியெல்லாம் நம்ம வந்து பிஹேவ் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம உடல் இருக்கக்கூடிய உபாதைகள் எல்லாம் தெரியாமல் போயிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அது இல்லாமல் அந்த குழந்தைகள் வந்து உடல் ரீதியாக நல்லா இருக்காங்களான்னு செக் பண்ணணும். உடம்புல வந்து புண்ணோ இல்லை அழுக்கோ இல்லை காயமோ அந்த போன்று இருக்குதான்னு செக் பண்ணணும். யார்? அந்த ட்ரெயினர்
செக் பண்ணி தான் அவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்லையே இறக்கி விடணும். நிறைய தோல் வியாதிகள் மற்ற மாதிரி வியாதிகள் இருக்கும்போது அவங்க ஸ்விம்மிங் பூலில் இறக்கும்போது அது மற்ற குழந்தைகளுக்கு பாதிப்பு தானே ஏற்படுத்தும். கொடுக்கணும். ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு முன்னாடி அவன் குளிச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பேர் பாருங்க குளிக்காமையே போய் ஸ்விம்மிங் பூலில் குளிப்பாங்க. அப்படி குளிக்கவே கூடாது. ஸ்விம்மிங் பூல் குளிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டேப் இருக்கும், நல்லா குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் ஸ்விம்மிங் பூல்லே குளிக்கணும். அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணணும். அப்போ அவேர்னஸை கிரியேட் பண்ணணும், ஸ்விம்மிங் பூலை பராமரிக்கணும். இது போன்ற பராமரிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வியாதி என்ன பண்ண முடியும், குணப்படுத்த முடியும்.